நான் சொன்னது நடந்து விட்டதா? இனியும் நடக்கும். போன் போட்ட பிரசாந்த் கிஷோர் அதிர்ந்த அறிவாலயம். தமிழகம் முழுவதும் தாண்டி இந்திய அளவில் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராய மரணம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழலில்தான் தேர்தல் முடிவுகள் வெளியாகி சில நாட்களிலேயே இந்த சம்பவம் நடந்தது. மிகப்பெரிய அளவில் திமுகவின் செல்வாக்கை இது குறைத்திருக்கிறது. அத்துடன் நாடும் நமதே 40ம் நமதே என மிகப்பெரிய அளவில் மாநில அளவில் வெற்றி விழா கொண்டாட தயாராக இருந்த திமுகவிற்கு நாடும் நமதே 50 கள்ளச்சாராய மரணமும் நமதே என மக்கள் வேதனையை வெளிப்படுத்தி வருகின்றனர். இவை ஒருபுறம் என்றால் பிரசாந்த் கிஷோர் தொடர்ச்சியாக திமுகவை எச்சரித்து வந்திருக்கிறார். ஒரு கட்சி உள்ளாட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம் என 3 தேர்தல்களிலும் வெற்றி பெற்றால் அது அந்த கட்சிக்கு கிடைத்த உச்சபட்ச வெற்றி. ஆனால் அதன் பிறகு அந்த இடத்தை அடைவது கொஞ்சம் சிரமமான விஷயம். பாஜகவை எளிதில் எடை போடாதீர்கள். நான் கடந்த முறையே சொல்லி இருந்தேன். சட்டசபை தேர்தலில் 14% வாக்குகளை வாங்கிய பாஜக தெலுங்கானா நாடாளுமன்ற தேர்தலில் 35% வாக்குகளை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உயர்ந்திருக்கிறது. இதே நிலை தமிழகத்தில் வராமல் இருக்காது. ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் களத்தில் இறங்கி விடுவார்கள் என சொன்னேன். அதற்கு அச்சாரம் போடுவது போல் அமைந்திருக்கிறது கள்ளச்சாராய விஷயம். தேர்தலில் தோல்வியை தழுவிய போதும் பாஜகவினர் எப்படி மாநிலம் முழுவதும் திரண்டார்கள் என பார்த்தீர்களா? எப்போதும் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் சேர்ப்பது பெரிய விஷயம் கிடையாது. மாறாக கட்சிக்காரன் 5 பேராக இருந்தாலும் கொடியை பிடித்து பயமில்லாமல் வீதிக்கு வந்துவிட்டான் என்றால் வெற்றி உறுதி. இதுதான் தமிழகத்தில் பாஜகவினருக்கு ஊக்கத்தை கொடுத்திருக்கிறது. இனி அமைதியாக இருக்க மாட்டார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பெற்ற வெற்றி என்பது கூட்டணி வெற்றி. அத்துடன் எதிர்க்கட்சிகள் வாக்குகளை பிரித்ததால் கிடைத்தது. இது சட்டமன்ற தேர்தலில் நடக்காது. குறைந்தது உங்களது சட்டமன்ற உறுப்பினர்களை இப்போதே தொகுதியில் சரியாக பணி செய்ய சொல்லுங்கள். இல்லையென்றால் கொங்கு மண்டலம் மற்றும் தென் தமிழகம் போன்றவை கைவிட்டு போகும் வாய்ப்பே அதிகம் என குறிப்பிட்டிருக்கிறாராம் பிரசாந்த் கிஷோர். மொத்தத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை கொண்டாட முடியாத நிலையில் இருந்த திமுகவிற்கு இது மிகப்பெரிய பேரிடியாக வந்திருப்பதும், பாஜக நிலை குறித்து பிரசாந்த் கிஷோர் எச்சரிக்கை விடுத்திருப்பதும் திமுக தலைமை தொடங்கி அறிவாலய முக்கிய நிர்வாகிகள் வரை பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். நண்பர்களே, இன்று முழு உலகத்தின் பார்வையும் இந்தியாவின் மீது உள்ளது. இந்தியாவின் இளைஞர்கள் மீது உள்ளது. இந்த உலகம் புத்தரோடும் இந்த நாட்டோடும் ஜனநாயகத்தின் தாயுடனும் தோளோடு தோள் சேர்ந்து நடக்க விரும்புகின்றது. நீங்கள் பாருங்கள், இந்தியா எப்போதும் சொல்கிறது ஒன் எர்த், ஒன் ஃபேமிலி அண்ட் ஒன் ஃபியூச்சர். அதனை உலகம் ஏற்றுக்கொண்டு பின் செல்கிறது. மேலும் இந்தியா கூறுகிறது ஒன் சன், ஒன் வேர்ல்ட், ஒன் கிரிட். எனவே உலகம் அதுவே சரியான திசை என்று ஏற்றுக்கொள்கிறது. மேலும் இந்தியா கூறுகிறது ஒன் எர்த், ஒன் ஹெல்த். அதனை மதித்து உலகின் மற்ற நாடுகளும் ஏற்றுக்கொள்கின்றது. இந்த நாலந்தா பூமியானது உலக சகோதரத்துவத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்க முடியும். எனவே நாளந்தா மாணவர்களின் பொறுப்பு இன்னும் பெரியதாகின்றது. நீங்கள் இந்தியா மற்றும் முழு உலகத்தின் எதிர்காலம். 25 ஆண்டுகால அமிர்த காலம் இந்திய இளைஞர்களுக்கு மிகவும் முக்கியமானது. இந்த 25 ஆண்டு காலம் நாலந்தா பல்கலைக்கழக ஒவ்வொரு மாணவருக்கும் இங்கு படிப்பை முடித்துவிட்டு உலகின் எந்த மூலைக்குச் சென்றாலும் அவரின் மதிப்பு சொல்லும் அவர் எந்த பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர் என்று. அவர்களோடு நம்முடைய பல்கலைக்கழகத்தின் முத்திரையை செல்லும் இடமெல்லாம் தாங்கிச் செல்வார்கள்.